Hi friends, வணக்கம். Welcome to ஷானு சமையல். இந்த வீடியோவில் குட்டீஸ்க்குலாம் ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் மைதா பிஸ்கெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இது பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பெரிய பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு, அதே அளவுக்கு சமையல் சோடா, ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள், நான் 1 டீஸ்பூன் போல் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இது இல்லாட்டினாலும் நீங்கள் ஏலக்காய் தூள் மட்டுமே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருக்கின வெண்ணெய் அப்படி இல்லாட்டி நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து 1 கப் மைதா மாவுக்கு இந்த அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூனுக்கு மேலே சேர்த்துறாதீங்க. இதுதான் கரெக்டான அளவு. இப்போ இதை ஃபஸ்ட்டு நல்லா கலந்துக்கணும். இந்த நெய்யெல்லாம் மாவோடு நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல திக்கான மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கணும். நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால தண்ணி சேர்த்ததும் அதெல்லாம் உருகி ரொம்ப நீர்த்து போன மாதிரி ஆயிரும். அதனால் தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்களா, இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு மாவு ஸ்டிஃபாக இருக்கணும், அதே சமயத்தில் நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கணும். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. இதை மூடி வச்செல்லாம் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு. இந்த மாவை மறுபடியும் லேசாக பிசைஞ்சிட்டு இதை ஒரு 4 உருண்டைகளாக நான் பிரித்து வச்சுக்க போகிறேன். இப்போ ஒரு உருண்டை மாவை எடுத்துட்டு நம்ம சப்பாத்தி தேய்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி ரவுண்டாக தேய்ச்சிக்கலாம். ஓரளவுக்கு திக்காக தேய்ச்சிக்கணும். ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் ரொம்ப தடியாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு திக்னஸ்க்கு தேய்ச்சிக்கோங்க. இப்போ இது தேய்ச்சாச்சு. கட் பண்ண போகிறோம். எய்தர் கத்தியோ இல்லை இந்த மாதிரி பீட்சா கட்டரையோ வச்சு நம்ம சின்ன ஸ்கொயராக கட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த சைடு இப்படி நீல ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதை இப்படி க்ராஸாக கட் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, நம்மளுக்கு குட்டி ஸ்கொயர்ஸாக கிடைக்கிது. முடிஞ்ச வரைக்கும் ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம உருட்டி வச்சுருக்க மாவு எல்லாத்தையும் இந்த அளவுக்கு ஒரே மாதிரி திக்னஸ்க்கு தேய்ச்சி இந்த மாதிரி குட்டி ஸ்கொயர்ஸாக வெட்டி ரெடியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி, எண்ணெயும் கரெக்டான சூடில் இருக்குது. எண்ணெய் ரொம்ப ஹை டெம்பரேச்சர் வந்துடக்கூடாது. மிதமான சூடில் இருக்கும் போதே நம்ம இதை பொரித்து எடுக்கணும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஸ்கொயர்ஸில் கொஞ்சமாக எடுத்து இதில் போட்டுக்கலாம். ஸ்டவ்வை வந்து லோ மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஹீட்டில் வச்சிட்டிங்கன்னா வெளியிலலாம் சீக்கிரம் கருகின மாதிரி ஆயிரும், உள்ளே வேகாமல் இருக்கும். ஏன்னா நம்ம சுகர் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக கருகிடும். மிதமான தீலையே வச்சு நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டு 2 சைடும் ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயோட சலசலப்பு சத்தமும் ஓரளவுக்கு அடங்கிச்சு, கலரும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இது நம்ம எடுத்து வெளியில் வச்சு ஆறுனதுக்கப்புறமா இன்னுமே கொஞ்சம் டார்க் ஆகும். அதனால் இப்போ நம்ம எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் வெளியில் எடுத்த உடனே சாப்பிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் சூப்பராக கிறிஸ்பியாக வந்துடும். இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் கொஞ்சமாக போட்டு கரெக்டான அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இது கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ரொம்ப டேஸ்டியான மைதா ஸ்வீட் பிஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.